வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் புருனே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு கிச்சன்ல பரபரப்பா வேலை ஓடிட்டு இருக்கு. வாங்க நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நாங்க ஒரு ரிவருக்கு போயிருந்தோம். அங்க போய் குளிச்சிருந்தோம். அந்த ரிவர் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அந்த ரிவர் வந்து இந்த புருனே நாட்டுல தெம்புராங் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. இன்னைக்கு நைட்டு நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ போயிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி சிம்பிளா ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன். அது என்னன்னு வந்து பக்கத்துல பாருங்க. ஒரு வீடியோவில் நான் உளுந்து களி செஞ்சுருப்பேன். அதில் பாசிப்பருப்பும் சேர்த்து செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நான் உளுந்து கஞ்சி தான் செய்கிறேன். 1 கப்பு உளுந்துக்கு 1/2 கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். நல்லா வாசனை வர வரைக்கும் அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் சமையல் வீடியோலாம் போட்டு ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டவ் வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கும், இப்போ இந்த பக்கம் திரும்பி இருக்கு. அது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன் கிச்சனில். நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் திங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்றி அரேஞ்ச் பண்ணி வைப்போம். பார்க்குறதுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால கிச்சனை வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எதுவுமே அந்த மாதிரி மாற்றி வைக்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து கிச்சனில் பண்ணியிருக்கேன். மணி இப்போ ஈவினிங் 5 ஆகுது. 7 o'clock வந்து நாங்கள் ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்காக 6:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பிடணும். அதுக்கு முன்னாலேயே நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சிடணும். இங்கே புருனே நாட்டில் இந்த மந்த் ஸ்கூல் லீவு. இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மந்தில் இந்தியா போயிடுவாங்க. ஆனால் எங்களால் ஏன் போக முடியலன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நானும் என் பையனும் இந்தியா வரதா தான் இருந்தோம். ஆனால் என்னோட பாஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு, அதனால் வர முடியலை. நான் இப்போ பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மந்த் எண்டில் வந்துடும் நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு அந்த பக்கம் கிச்சனே கதின்னு இருக்கிறதுனால இந்த ஷனோ பையனை பார்த்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. அவன் எங்கன்னு பார்ப்போம். என்னப்பா அது? காமி, என்ன காமி, இது என்னது? ஆஹா, இது சேர்க்கலையா? இது மாதிரி இது எல்லாத்துலேயும் ஒரே கலர் வரணும். இங்கே ப்ளூ, இது ஃபுல்லாக எல்லோ, இது ஃபுல்லாக பிளாக், இது ஃபுல்லாக க்ரீன், அந்த மாதிரி சேர்க்கணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்குல்ல, அது சேர்க்கணும். நீ ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கலராக சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு அப்புறம் நடுவில் திருக்கலாமே, இதை இப்படி ரொட்டேட் பண்ணலாமே. இந்த எஸ், கரெக்ட். பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கவனமாக பண்ணணும், அப்போ தான் ஒரே கலர் வரும். எஸ், ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் க்ரீன் இருக்கா? இங்கே வந்து ஒரு 3 க்ரீன் மிஸ்ஸிங். அந்த க்ரீன் எங்கேருந்து கண்டுபிடிங்க. வெரி குட், குட். அப்படிதான். இந்த டாய் இந்த லீவு நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் ஒரு கடைக்கு போயிருப்பேன். அந்த கடையில் தான் லாஸ்ட் வீக் வந்து இந்த டாயை வாங்கினேன். லீவு நேரத்தில் வந்து இது என் பையனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஒரு வாரமாகவே அதை வாங்கினதுலேருந்தே அந்த கலரெல்லாம் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கலர் இதுவரை ஒரு கலர் சேர்த்துருக்கான். நீங்கள் நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த கடை இங்கே புருனே நாட்டில் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸு. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திங்ஸ்லாம் இருந்துச்சு. நான் இந்த கலர் சேர்க்குறதும் இன்னொரு ஒரு சென்சரி டாயும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் எப்படி இந்த லீவை கடத்துறது? இந்த மாதிரி எதையாவது வாங்கி வித்த காட்டி தான் இந்த லீவை கடத்தணும். இந்த நவம்பர் மாதம் வந்துட்டாவே எந்த வேலை எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பெண்டிங்கில் வச்சுட்டு நான் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேங்க. ஏன்னா வருஷத்துல 11 மாதம் ரன் ஓடுவோம். இந்த ஒரு மாதம் மட்டும் எனக்காக வச்சுப்பேன். எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுவேன். எங்கள் அக்டோபர்லேயே ஸ்கூல்லாம் முடிஞ்சு நவம்பரில் லீவு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகாததுனால நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் நான் லாஸ்ட் மந்த் வந்து பண்ணேன். உளுந்து கஞ்சி செஞ்சுக்கிட்டே இந்த பக்கம் ஸ்டவ்வில் பால் வச்சுருக்கேன். பாலில் உள்ள என்ன இருக்குன்னா இந்த பிளாக் கலரில் தெரியுதுல்ல, அது என்னன்னா நான் நைட்டே வந்து டேட்ஸு நட்ஸு இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் உள்ளே சேர்த்துருக்கேன் பாலில். இது டேட் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக இனிப்பாக தான் இருக்கும். நான் என் பையன் இனிப்பு பத்தலைன்னு சொல்லுவான். அதனால வந்து பனங்கற்கண்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்டுன்னு எல்லா நட்ஸுமே நம்ம சேர்த்துக்கிறதுனால இந்த பால் வந்து குடிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு பால் வந்து பிடிக்கவே செய்யாது. அது எப்படி செஞ்சாலும் பிடிக்காது. சூடாக இருந்தால் ஒவ்வொரு சிப்பாக நம்ம குடிக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆறுச்சுன்னா டக்குன்னு குடிச்சு முடிச்சிடலாம். அதனால அந்த பால் எடுத்து நான் தண்ணிக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ இது சீக்கிரம் ஆறிடும். நம்மளும் சீக்கிரம் குடிச்சிட்டு அப்படியே வெளியே கிளம்பிடலாம். வெளியே கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால எல்லாருக்குமே ஆறுனதுக்கு அப்புறமா தான் கொடுத்தேன். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் கேட்பாங்க. எனக்கு கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். என் பையனுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து அப்படியே கொதிக்க இருக்கணும்னுவாங்க. இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே டெம்பரேச்சர் தான். லீவுங்கிறதுனால இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வெளியே போயிட்டுருக்கோம். என் பையன் எப்போ பார்த்தாலுமே வெளியே அந்த ஸ்நாக்ஸு, சிப்ஸு, ஜூஸு அந்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டு இருக்கான்.
அதனாலேயே வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கையோட எடுத்துட்டு போயிடலான்னு அதுதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நீங்க லாஸ்ட் அந்த ரிவர் வீடியோல பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஷனா வந்து கையில ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை வச்சுட்டு சுத்திட்டு இருப்பான். முடிஞ்ச வரையும் அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் நானும் என்னென்னவோ பண்ணி பாக்குறேன். எங்க ஒன்றும் நடக்குதுல. இந்தாங்க ரிமோட்டை கீழே வைங்க. தட்ஸ் ஓகே. கொட்டினா அம்மா க்ளீன் பண்ணிக்கிறேன். நோ ப்ராப்ளம். கொட்டுறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஓகே. ஏதாவது கொட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்? க்ளீன் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். என்ன வேற ஏதோ சின்ன கிளாஸாக போட்டிருக்கீங்க? பத்தவே இல்லை. வேற கிளாஸ் இல்லையா என்ன? அம்மா வேற கண்ணாடி இல்லைங்கம்மா. சரி மம்மி எடுத்துட்டு வரேன். போன மாசம் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுல ஒரு விஷயம்தான், முக்கியமான ஒரு விஷயம்தான் எனக்கு தோன்றப்ப எனக்கு பிடிச்சவங்களுக்கு கால் பண்ணி பேசினது. முக்கியமா அம்மா கிட்ட வந்து கால் பண்ணி பேசினது. ஏமா நீ அதுக்கு முன்னால இந்தியாவில் உள்ள யாருக்குமே கால் பண்ணி பேசலையா அப்படின்னு தானே கேக்குறீங்க. பேசுனேங்க. எங்க வீட்டுல வைஃபை வந்து டிவி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வச்சிருக்கோம். அங்க வந்து கிச்சன் வந்து டிஸ்டன்ஸ் தான். எனக்கு சம்டைம்ஸ் கிச்சன்ல இருந்து இங்க டிவி பார்க்க நடந்து வரதுதான் ஏதோ ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு இருக்க மாதிரியே ஃபீலா இருக்கும். அதனாலே வந்து டிஸ்டன்ஸ் அதிகன்றதுனால வைஃபை வந்து எனக்கு கிச்சனுக்கு வந்து சரியாவே கிடைக்கல. சம்டைம்ஸ் வந்து வைஃபை வந்து டிடெக்ட் ஆகவே செய்யாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதுக்கு முன்னால இருந்த வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ சமையல் பண்ணிட்டே யார் கூட பேசணும்னாலும் அப்படியே பேசிடுவேன். 2-in-1 இருக்கும். ஆனா இந்த வீட்டுல அப்படியெல்லாம் பண்ண முடியல. இந்த லீவு வந்ததுமே எங்க வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பேசினேன். அதனாலேயே ஒரு சில டைம் சமையல்லாம் லேட் ஆயிருக்கு. ஆனா அதெல்லாம் கண்டுக்கல. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற கிஃப்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். பட் என் ஹஸ்பண்டே சீக்கிரமாவே வைஃபை எக்ஸ்டெண்டர் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் அந்த பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். இந்த ஷனோ பையன் கிளம்பும் போது ஷூ எடுக்க மறந்துட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் பூட்டின வீட்டை திறந்து மறுபடியும் ஷூ எடுத்துட்டு வந்தோம். எங்க கெட்டப்பெல்லாம் பார்க்கையிலே தெரிஞ்சிருக்குமே எங்க போயிட்டு இருக்கோன்னு. ஒரு மாதிரி கெஸ் பண்ணிருப்பீங்களே. ஆமாங்க, பேட்மிண்டன் விளையாட தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு 7 to 9 வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்காக புக் பண்ணிருக்கோம். இங்கதான் கோர்ட் இருக்கு. மேல இருக்கு பாருங்களேன், அது ஜிம்மு. கீழே வந்து பேட்மிண்டன் கோர்ட் இருக்கும். இங்கெல்லாம் விளையாடுறதுக்கு கோர்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அவ்வளவு பிஸியா இருக்கு, அவ்வளவு பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கோர்ட் எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான். எப்பவுமே யூஸ்வலா 6 to 8 தான் நாங்க விளையாடுறதுக்கு கோர்ட் புக் பண்ணுவோம். எல்லாமே இந்த ஸ்கூல் லீவு அப்படிங்கறதுனாலதாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவு நம்ம லேட்டா கூட காலையில எழுச்சிக்கலாம், லேட்டா நம்ம இப்ப வீட்டுக்கு போனோம்னா. அதனால வந்து 7 to 9 இன்னைக்கு புக் பண்ணிருந்தோம். என் பையன் விளையாடலாம் மாட்டான், வந்து வேடிக்கை தான் பார்ப்பான். அதுக்கே அவனுக்கு செம்ம ஜாலி. குதிச்சுக்கிட்டு எனக்கு முன்னால போயிட்டான் பாருங்க. வாங்க வாங்க, வெல்கம் டு அவர் பேட்மிண்டன் கோர்ட். நாங்க போயிருந்தப்ப டீம்ல எல்லாருமே ஆஜராயிருந்தாங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் வரல. அவங்களும் 5 minutesல வந்துட்டாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம் வந்து நல்ல ரிசல்ட்டுங்க. ரெஸ்டாவே இருக்க முடியாது. டிராப் விடுற வரைக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிட்டே இருக்கணுமா, அதனால நல்ல வெயிட் லாஸ் ஆகுது. என் பையனுக்கு ஸ்கூல் இருக்கும் போது வீக்லி ஒன்ஸ் தான் வருவேன். அதுலேயும் இப்படி லேட்டா புக் பண்ணாங்கன்னா நம்மளே விளையாடிட்டு டயர்டா தான் போவோம். காலையில எந்திரிக்க லேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன். ஆனா இப்ப லீவுங்கிறதுனால வீக்லி த்ரைஸ் கூட வந்து விளையாடிட்டு இருக்கேன். நான் சொல்லல, ஏதோ ஒரு ஜூஸை வாங்கி வச்சிருக்கேன் பாருங்க, அது அப்படியே ஆட்டையை போட்டு போயிடுவோம். பாத்துட்டேன், அந்த வாங்கிட்டு போயிட்டான் என் கையில இருந்து.
பாத்தீங்கன்னா தெரியும், விளையாடி முடிச்சாச்சு. எல்லாருமே செம்ம டயர்டு. விளையாடினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருந்தோம். நான் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொன்னேன். எது அந்த உளுந்து கஞ்சி தானே, அதை காலையில வச்சு சாப்பிட்டுக்க, இப்பவா இங்க சாப்பிடலாம் அப்படின்ட்டாங்க. Nuggets again? Shana, you want anything? What do you want? Black Forest. ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்து உட்காந்தோம். இன்னைக்கு விளையாடும் போது என்னோட ரைட் கால் வந்து ரைட் லெக்கு லைட்டா ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அது எனக்கு வந்து பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. நான் அப்பவே பார்த்தேன், எனக்கு ஓகே தான், பெயின் கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் லைட்டா அந்த பெயின் ஃபீல் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. காலிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சாப்பிட வந்துட்டீங்களா அப்படின்ட்டா. தம்பிக்கு இருந்தாங்க அந்த அதான் ஓகே மயில் வந்துச்சா? अभी सेल्फी चाहिए अभी सेल्फी फोटो 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 What is this? Focus. Take the ice cream. Take the ice cream. Take the ice cream. Take the ice cream. Why you taking hand? Cannot. They won't give. How to? Okay, take the loan. For you. How to eat that? How to eat? Okay. Okay. Hey, I'm not. Sanama. Okay. Okay. Nothing. Silent. This melted already. Liquids la. No. Cannot. Who's one this happy? What's inside? Toy, Pashana? Yeah, let's do. Three maximum. Yeah, one for you, one for him, one for me. Correct. Single piece for you guys, double piece for me. Come on, இது நார்மல் சொல்லுங்க. What logo? Oh, yeah. That's it. In Lucknow, we call it, they give the burger like this. Paneer, tomato. Hey, look at sharp. Wow. Look at the sharp. Very nice. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தா காஞ்சி போன ரொட்டி தாங்க கிடைக்கும். அதாங்க பர்கரு. ஆனா இந்த நாட்டுக்காரவங்க சாப்பாடு, இந்த சோறு சிக்கன்லாம் இருந்துச்சு, அது நம்மளை இன்னைக்கு காப்பாத்தி விட்டுச்சு. வெளியில நல்ல குளிரு. நான் கார்ல போய் ஹீட்டரை போட்டு உட்காடுறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு பாபாய் சொல்லிட்டு நான் முன்னாலே கிளம்பிட்டேன். வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படி சொல்லிடுவாங்கன்னு இதுக்கு முன்னால சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே அப்படி சொல்லிட்டாங்க. இந்த எக்ஸாம் ஹால்ல எல்லாம் டைம் அப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டைம் அப் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன, சாப்பிட்டுட்டு இருந்ததை பாதியோட அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். Shana also say bye. Bye bye. Bye Bye. ஆனாலும் இந்த கார்பரேட் காரங்க ரொம்ப மோசங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே அடிச்சு வெளியே பத்தி விட்டாங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய். கிடைக்குது ஷனமா கிடைக்குது. எங்க கொடுத்தாங்க? மெக்டில கொடுத்தாங்க. எஸ் ஓகே கிடைச்சிருச்சு ஷனா. ஷார்க்கு
அச்சச்சோ என்னது? காடு. ஆ என்ன ஏதோ கார்டெல்லாம் கொடுத்தீங்க